வந்து லவ் இருக்கு, லவ் எல்லார் லைஃப்லேயுமே இருக்கு, லவ் இருக்கு, ஆட்டக்கத்தியாகவும் ஆயிருக்கு அது. மற்றபடி எல்லாம் கதை தான், தினகரன் கேரக்டர் தான், அது கேரக்டர் தான் அது. அவர் ரஞ்சித் சார், ஏன்னா தினகரன் கேரக்டர் பார்த்தீங்கன்னா வந்து அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்திருக்காரு, அவரை வச்சு தான் எடுத்தது. அவருடைய லைஃப்பில் நடந்தது மட்டும் இல்லை, தினகரன் ஒரு பாதி கற்பனை பாதி கேட்டு எல்லாமே மிக்சட் தான். ஸோ எந்த வந்து அதில் ஒரு 50% இருக்கான். அந்த ஃபுட்பால் அடிச்சது பஸ்ஸில் இருந்த லவ்லாம் வந்து எனக்கு நடந்தது. நான் பஸ்ஸில் ஒரு பொண்ணை பார்த்துருக்கேன், பேர் என்னன்னு கேட்கறதுக்கு போல ஃபேனாக இருக்கேன் அப்படின்னு போய் கேட்டிருக்கேன். பயங்கர மக்களாக இருக்கு அந்த மாதிரி. தினேஷுக்கு வந்து முதல்ல வாழ்த்துக்கள். ஏன்னா அறிமுகப்படத்திலே வந்து இத்தனை நாயகிகளோட நடிக்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயம். உங்களுடைய கதாநாயகிகளை பற்றி ஆடி போன அவனி அவ அலமயக்கும் தாவணி, ஆடி போன அவனி அவ அலமயக்கும் தாவணி, நீ கண்ணால பார்த்தா போதும் நான் தான் கலை மாமணி, ஆடி போன அவனி அவ அலமயக்கும் தாவணி. ஆக்சுவலாக நான் தான் துரத்தி போயிட்டே இருப்பேன். எங்களுக்கு டைமே இருக்காது ஃபர்ஸ்ட்டு. ஆனால் பூர்ணிமா அவங்கள பற்றி சொன்னோம். பூர்ணிமான்ற கேரக்டர் ஃபர்ஸ்ட் நாள் ஷூட் அவங்க கூட தான் எனக்கு காலேஜ் சீக்வன்ஸில் அந்த அப்பாவாக நடிச்சதுக்கப்புறம் வந்து யங்ஸ்டராக இருக்கிற ஃபர்ஸ்ட் நாள் ஷூட் தான் அவங்க கூட தான் நடந்துச்சு. ஸோ அவங்களுக்கு தமிழ் தெரியாது அந்த டைமு, எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. பேசும்போது ரஞ்சித் சார் சொல்லிட்டு போயிடுவாங்க. பட் நம்ம வேறு என்ன யோசிச்சிட்டே இருப்பேன், நான் எப்படி அது நல்லா பண்ணணும் நடந்து முடிஞ்சதே கொஞ்ச நாள் யோசிச்சிருப்பேன். இங்கே சொல்லும் போது அதை கேட்க மாட்டேன். பட் அந்த டைமில் கொஞ்சம் சொல்லி கொடுத்தாங்க. அது இங்கிலீஷ் கொஞ்சம் டஃப்பு தான், பட் இருந்தாலும் அதை எடுத்துக்கிட்டு சொல்லும் போது கேட்டுக்கணும்ல. கடைசி அந்த பஸ் சீக்வன்ஸில் வந்து தேட்டரில் வந்து அந்த எனர்ஜி வாங்கி நடிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது, ஆப்போசிட்டில் ரியாக்ட் பண்ணுறது. நீங்கள் எங்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது உங்ககிட்ட வந்து எடுத்து நான் ரொம்ப பெருசாலாம் கிடையாது, நீங்கள் சொல்கிறத கான்சன்ட்ரேட் பண்ணி கேட்டு நான் ரிப்ளை பண்ணுறது தான். அந்த பஸ் சீக்வன்ஸில் அவங்க கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது அவங்ககிட்ட இருந்து நான் எடுத்துக்கிட்டேன் சில விஷயங்கள். படம்னு இருந்தாங்க, அது எனக்கு அது ஒர்க் அவுட் ஆச்சு. அந்த இடத்துல ஏதோ ஒர்க் அவுட் ஆச்சு, அதை நான் யூஸ் பண்ணிட்டேன். அந்த கண்ணில் தானாக வந்துச்சு, அவங்களுக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் டான்ஸ் சீக்வன்ஸை பார்த்து மறந்து நான் அடியன் கானமயிலை சாங்க்கு வந்து எனக்கு அவங்களுக்கு நடந்த மூமெண்ட் அது மட்டும் தான் அந்த இடத்துல. அது என் காணமையில் அவங்களும் வருவாங்க. ஆக்சுவலாக ஆடுறதுக்கு வந்து கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. பாட்டு பயங்கரமான பாட்டு, 2000 பேர் இருந்திருப்பாங்க அந்த ஊர் சைடில் அந்த சாவு இதுக்காக. என்னை கூப்பிட்டாங்க, அவங்க டான்ஸ் இன்னும் செம்ம பாட்டு செம்மையாக இருக்குது, சூப்பராக ஆடுவீங்க நம்ம ரஞ்சித் சார் சொன்னார். ஓகே அவங்களுக்கு ஃபஸ்ட்டு க்ளோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ரஞ்சித் சார் மைக்கில் சொல்லிட்டு இருக்காரு, தினேஷ் ஆட ஆரம்பிக்கிறான் பயங்கரமாக ஆட ஆரம்பிக்கிறான், அப்படியே பெல்ட்லாம் ஆடிக்கிறான். ஏன்னா அடுத்து நான் உள்ளே போனேன், அவங்களோட க்ளோஸ் அது. அடுத்து நான் உள்ளே போகிறேன், ஒரு 2-3 இது ஆடுறோம், ஒன்றும் எதுவும் வேலைக்கு ஆகணும். ஒரு சின்ன நான் என்னண்ணா பாட்டு சூப்பராக இருக்குது, என்ன நான் இப்படி ஆடிட்டு இருக்கேன் அப்படி. ஒரு வயசானவர் வந்து என்னப்பா போப்பா அப்படின்னாரு. ரஞ்சித் சார் என்னடா சார் பண்ணிடலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டை வந்து எல்லாத்தையும் தூக்கி போட்டேன். யார் வேணா பார்த்துங்க எல்லாத்தையும் தூக்கி போட்டு பாட்டை மட்டும் கேட்பேன்னு சொல்லிட்டு ஒரே ரெடி ஃபுல்லாக கேட்டு அந்த பாட்டுக்கான இது இருக்குது பார்த்தீங்களா, அது யார் ஒன்றா ஆடிடும். அந்த பாட்டு வந்து ஆரம்பிச்சு அந்த பாட்டை கேட்டால் நல்லா வர அந்த டைமில் எனக்கு சென்ஸ் ஆச்சு, அதுதான் பெரிய விஷயம். அதுக்கப்புறம் இறங்கி அந்த நோட் எடுத்ததுலாம் ஃபஸ்ட் டைம் ஒரே ஷாட்டில் தான் எடுத்தாங்க. அது அப்போ தான் கேட்டார் எடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு. வயசானவர் ஒருத்தர் ஆல்ரெடி திட்டிட்டு இருந்தார் பார்த்தீங்களா, அது ஊருக்கார் அவர். நாங்கள் எடுத்துகிட்டு வரும்போதே வந்து அவர் கலாய்க்க ஆரம்பிச்சார், என்ன பண்ணுற அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னாரு. சொன்னோன்னே நமக்கு இன்னும் கொஞ்சம் அதை சார் பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே டேக். ஆனால் கண் இப்போ வரைக்கும் கொஞ்சம் சிக்கல் தான் லைட்டாக. அது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து தூக்கிட்டாங்க. அது பயங்கர ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு மூமெண்ட் எனக்கு. அது 1 நிமிஷம் தான் அந்த சாங். ஸோ இது ஆயிடுச்சு. ஆனால் சீக்வன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அது என்னால் பண்ண முடியாதப்போ வந்து திட்டவும் செஞ்சாங்க. அது பண்ணதுக்கப்புறம் வந்து அவங்கள மாதிரி யாரும் என்ஜாயும் பண்ணல அந்த இடத்துல. எனக்கு வந்து அது என்றைக்குமே மறக்க முடியாது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் நானே டான்ஸ் ஆன ஒரு சந்தோஷமும் என்னை பிரேக் பண்ணி வெளில வந்த சந்தோஷமும் அன்றைக்கி நடந்தது. அந்த இது அந்த பாயிண்ட் எனக்கு தெரியல. இப்போ நீங்கள் சொன்னதுக்கப்புறம் எடுத்துக்கிறேன் நான். அமுதாவுக்கு எனக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சீக்வன்ஸ் தான் நடிச்சு. அப்புறம் சோபி ஷாலி அந்த நதியா திவ்யாவாக நடித்தவங்க எல்லாருமே இந்த படத்தில் ரஞ்சித் சார் ஏற்கனவே சொன்னார், நல்ல ஆக்டர்ஸ் எல்லாருமே. அப்பாவாக இருக்கட்டும், ஹீரோயின்ஸாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க எல்லாருமே. அந்த ஈகோ அதெல்லாம் அந்த எல்லாருமே ஒர்க் பண்ணணும், நல்லா ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் அது எல்லாமே இங்கே ஒர்க் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் நான். திருப்பி ரஞ்சித் சாருக்கு தான் நான் தேங்க்ஸ். இனிமேல் நம்ம யாருமே லவ் பண்ணக்கூடாது மச்சான், லவ்வே வேண்டாண்டா அப்படின்னு வந்து உங்கள் கேங்கிட்ட, உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் கேங்கிட்ட சொல்லுவீங்க. தினேஷோட உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா அந்த டைமில் ட்ரை பண்ணிட்டு இருக்க டைம்லாம் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு 3 மணிக்கெலாம் எழுந்து போகணும். போயிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்க டைம்னா வந்து படத்துக்கு ட்ரை பண்ணி
சிரிச்சுட்டாரு. படத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்க டைமில் அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணாங்க. லவ்வில் வந்து நான் அவ்வளோ சீக்கிரம் ஃப்ரெண்ட்ஸுங்களை சேர்த்துக்க மாட்டேன். அதில் கொஞ்சம் உஷார் தான், எனக்கு தெரியும். ஏன்னா அதுவும் நடக்கலை. அட்டகத்தியான இடம் தான் அதிகம். ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு உண்மையிலே பெரிய சப்போர்ட். இப்போ வரைக்கும் ஆரம்பத்தில் நம்பினதும் அவங்க தான், இப்பயும் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறது அவங்க. என்றைக்குமே விட்டு கொடுக்க முடியும். ரூட்டு தலையாக வந்து பட்டையை கிளப்பிட்டீங்க. தினேஷோட ரூட் சினிமாவில் எப்படி இருக்கும்? எனக்கு வந்து லீடாக பண்ணால் சந்தோஷம் சார். ஹீரோன்றது வந்து அந்த வார்த்தை கூட நான் ஒன்றும் சொல்ல, லீடு அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஸோ ரஞ்சித் சார் அதை தான் சொன்னாங்க. எனக்கு வந்து நான் பண்ணுற வேலை வந்து எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும். நான் நடிக்கும் போது எனக்கு சந்தோஷத்தை கொடுத்தா நான் கண்டிப்பாக அதை பண்ணுவேன். அந்த ஒர்க் வந்து நான் என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணணும், அந்த இன்டென்ஷன் மட்டும்தான் இருக்குது. ரெண்டாவது இப்போ எனக்கு தெரியல இந்த எக்ஸைட்மெண்ட், இந்த 10-20 நாள் படம் ரிலீஸ் ஆகி இதில் வந்து நிறைய இந்த 10 வருஷத்தோட இதை நான் மொத்தமாக இப்போ நான் பார்க்குறேன்னு நினைக்கிறேன். ஸோ அதை பொறுமையாக ஹேண்டில் பண்ணோம். கொஞ்ச நாள் வேடிக்கை பார்க்கலாம், வேடிக்கை பார்த்துட்டு அது எதுவாக இருந்தாலும் முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ கொஞ்சம் அமைதியாக இருந்து பொறுமையாக என்னதான் டயராக இருந்தாலும் வந்து நடக்கிறது சில விஷயங்களை அக்செப்ட் பண்ணிக்கணும், அது தெரியுது. பட் அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும்னு யோசிக்கிறேன். இவ்வளோ நேரம் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நான் பேசுனதையும் பொறுமையாக கேட்ட தமிழ்ஸ்.com நேயர்களுக்கு ரொம்ப நன்றி. கூடிய சீக்கிரம் அடுத்த படத்தில் ப்ரொமோஷன் பார்க்குறேன். ரொம்ப தேங்க்யூ சார்.